ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல் தொறக்குறீங்க. ஸ்டார் ஹோட்டல்ல செஃப் எப்படி இருப்பாங்க? அதுக்குன்னே படிச்சிருப்பாங்க. எல்லா வகையான ஃபுட்டும் தெரிஞ்சிருக்கும். அதுலயும் ஹெட் குக் வந்து எப்படி இருப்பாரு? அவரு எல்லா செஃப்பையும் மேய்க்கிற அளவுக்கு ஹெட் குக் இருப்பாரு. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், இட்டாலியன், யூரோப்பியன், அமெரிக்கன், இங்கிலாந்து எல்லா இதுவும் சைனீஸ், ஜப்பானீஸ் ஃபுட்டு செய்றவங்கலாம் மேய்க்கிறவர் தான் ஹெட் குக். சரி. நான் ஸ்டார் ஹோட்டல் தொறந்துட்டேன். என் வீட்டு சமையல்காரன் நல்லா சமையல் பண்றான். நல்லா புளி குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். அவன கொண்டு வந்து ஹெட் குக் ஆக்குறேன்னா, அவரு என்ன பண்ணுவாரு? நம்ம ஹெட் குக்கா வந்துட்டோம். செஃப்லாம் பார்த்து போடணும். நம்மள மிஞ்சினவன் மாரி இருந்தான்னா, முதலாளிட்ட பேர் வாங்கிடுவான். அதனால நம்ம ஊர்லேருந்து 10 சமையல்காரன கல்யாணத்துக்கு சமையல் பண்ணியிருந்தோம் கொண்டு வந்து ஸ்டார் ஹோட்டல்ல வச்சுக்கலாம். அப்படிதானே அவர் பார்ப்பாரு? அதான் நடக்குது. அதோட இன்னொரு வருஷம் தான். நீ மன்றத்துல பெரிய ஆளு ஓகே. நீ அரசியல் கட்சி தொடங்குறன்னா, அரசியல் கட்சிக்கு நாலெட்ஜபிள் பர்சன் அரசியல் தெரிந்தவர்கள். விஜய்க்கு அரசியல் தெரியாது. அப்ப அத காம்பன்சேட் பண்ற மாரி பொதுச் செயலாளருக்கு அரசியல் தெரியணும். டெய்லி பிரஸ்ஸ பார்க்கணும். எந்த கேள்வி கேட்டாலும் டான் அடிக்கணும். நீ டிடிவி தினகரன் ஒண்ணுமே இல்ல. 0. ஆனா இன்னைக்கு பந்தா பண்ணுகிறாரா? நான் பாரு கூட்டணி அமையும். வேற மாரி இருக்கும் அந்த கூட்டணி. வேற மாரின்னு கட்டுறாரா? உனக்கு தான் அவ்வளோ பெரிய கட்சி இருக்குது. மாற்று சக்தி, மத்திய சக்தி, முக்கிய சக்திலாம் சொல்லுங்கிறீங்கல்ல. என்ன பண்ணீங்க? குறைந்தபட்சம் அந்த மதிய அழகனுக்கு இருக்கிற வீரமாவது உங்களுக்கு இருந்ததா? கைதானாரா இல்லையா மதிய ஆமா, அழகன்? கைதானாரு. அவருக்கு இருக்கிற வீரம் உங்களுக்கு இருந்ததா? ஒரு மாநில பொதுச் செயலா ஓடி ஒளியலாமா? சரி. கால்ல விழக்கூடாதுன்னு மேடையில பேசுறீங்க. ஆனா இங்க என்ன பண்றீங்க? செருப்ப கழட்டிட்டு நிக்கிறீங்க கால்ல விழுப்பான்னு. யாரு? வீரமாக ஜெயிலுக்கு போனவங்க, போலி கோழையாக ஓடி ஒளிந்த பொதுச் செயலாளர் கால்ல விழுறாங்க. இந்த விந்தையெல்லாம் இந்த கட்சியில தான் நடக்கும். அப்ப இந்த மாதிரி ஆளை ஏன் வச்சு நம்புறாரு விஜய்? முதல்ல என்ன சொல்லணும்? ஏய் போ பண்ற வேலையை பாரு போ. நானே பார்த்துக்கிறேன் பொதுச் செயலாளர். நான் 4 ஆலோசகரை வச்சுக்கிறேன். நானே பொதுச் செயலாளர், நானே தலைவர். விஜயகாந்த் பண்ணார்ல? ஓ நான் பார்த்துக்கிறேன் போ. செயல் தலைவர் இல்லாட்டி அவைத் தலைவர்னு ஏடிஎம்கே மாதிரி ஒருத்தர் டம்மியா போட்டு வச்சுக்கிறேன் போ. சரி. பண்ணலாம்ல? பண்ணலையே. அதனால விஜய் கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. அவர் நம்புற ஆட்கள்லாம் அந்த மாதிரி பிரச்சனை. இப்போ அவர் அந்த இடத்துல நீங்க கேட்ட கேள்வி காலில் விழுந்தாரு. இது ஏன் இவ்வளோ விமர்சனம் பண்றாங்க? ஒரு மனிதர் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுது அவர் ரொம்ப பெரிய நீங்க ஆளுமையா பார்க்குறீங்க. நான்லாம் அப்படி பார்க்கல. அவர் சாதாரண மனுஷன் தான் அவர். வீட்டில் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு, புள்ள கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்டினரி குடும்பஸ்தன் மாதிரி தான் அவர்.